ரொம்ப அழகானது. அதுபோல் எங்களோட வாழ்க்கையும் ரொம்ப அழகானது. எங்களுக்கு கடவுள் ஏஞ்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எங்கள் அப்பா அம்மா தான். அவங்க ஏன் எப்போவுமே சோகமாகவே இருக்காங்க? அவங்க சீக்கிரமாகவே சந்தோஷமாயிடுவாங்க. எங்கள் உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? அம்மா அம்மா பசிக்குமா? என்ன அவசரம்? அம்மா சமைச்சிட்டு இருக்கல, வெயிட் பண்ணு. சீக்கிரமா தாங்கம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கண்ணா. நான் விளையாட போகணும். சீக்கிரமா தாங்கம்மா. சாப்பாடு சீக்கிரமா ரெடி ஆயிடும், சாப்பிட்டு போ. ஷான், என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்ற டைம் ஆச்சு, சாப்பாடு வேணும்னு கேட்க மாட்டியா? எப்போ ஷான் வாயை திறந்து எனக்கு வயிறு பசிக்குதுமா, எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்பேன்? அம்மா, என்னடா ஆச்சு? நான் விளையாடும் போது கீழே வந்துட்டேம்மா. எங்கடா விழுந்த? இப்படி அடிபட்டிருக்கு. அம்மா ரொம்ப வலிக்குதுமா. பாருங்கம்மா, ரத்தம் வருது. பார்த்து விளையாட மாட்டியடா? எப்படி ரத்தம் வந்துட்டு இருக்கு பாரு. இரு, மருந்து போட்டு விடுற. அங்க இங்கன்னு ஓடாம கவனமா விளையாடணும், சரியா? அச்சோ விஸ்வன், என்னது இது? இவ்வளோ ரத்தம் வருது, என்னாச்சு? அடிபட்டுருச்சா? கீழே விழுந்துட்டியா? என்னடா, ஏதாவது சொல்லுடா. வாயை திறந்து எப்படா சொல்ல போற வலிக்குதுன்னு? கடவுளே, நீயும் மற்ற குழந்தைங்க மாதிரி எப்படா பேச போற? அம்மா அம்மா, இன்னைக்கு எங்களோட கிளாஸில் எல்லாருமே எனக்கு கிளாப் பண்ணாங்க. ஏன்னா நான் தான் இந்த கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு. எங்கள் மேம் வெரி குட்லாம் சொல்லி ஸ்டார்லாம் போட்டிருக்காங்க பாருங்கம்மா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. என் தங்கம், அடுத்த தடவை இதே மாதிரி மார்க் எடுக்கணும், ஓகேவாடா தங்கம்? கீப் இட் அப். ஹாய் ஜைன், ஸ்கூல் விட்டு வந்தாச்சு என் செல்ல குட்டி. இன்னைக்கு எப்படி இருந்தது உங்கள் டே? ஜைனும் இங்கே பாருங்க, அம்மாவை பாருங்க. அம்மா என்ன கேட்குறேன்னு பாருங்க ஜைன். ஹேய், இது என்ன கையில் ஸ்டார்? வாவ், இன்னைக்கு மேம் ஸ்டார் கொடுத்துருக்காங்க ஜைனுக்கு. இன்னைக்கு என்ன பண்ணீங்க? ஸ்டார் கொடுத்துருக்காங்க செல்லமே. சரி, உங்கள் புக்ஸ் எடுத்து பார்ப்போம் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு. எங்கே பேக்? எங்கே ஜைனோட பேகு? ஐ, கலரிங். இன்னைக்கு கலரிங் நீங்களே பண்ணியிருக்கீங்களாட்ட இருக்கு. அதனால தான் ஸ்டார் கிடச்சிருக்கா ஜைனுக்கு. ஜைன், அம்மா பாருங்க, இங்கே பார்த்து பேசுங்க ஜைன். அம்மா என்ன சொல்கிறேன்னு கேட்குறல்ல, பாருங்க ஜைனோ. அம்மா அம்மா, அந்த டாய் தாம்மா எனக்கு வேணும். நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா நீங்கள் தானே எனக்கு அந்த டாய் வாங்கி தரேன்னு சொன்னீங்க. வேணுமா அது? அந்த டாய் தாம்மா வேணும் எனக்கு. ஓகே, இருடா செல்லம், என்ன அவசரம்? நான் தான் வாங்கி தரேன்னு சொன்னேன்ல. இந்த அப்படி நெக்ஸ்ட் டைமும் நீ ஸ்டார் வாங்கினா உனக்கு இதோட பெரிய பொம்மையை நான் வாங்கி தருவேன், ஓகேவா? சரி வா போகலாம். கவின், இன்னைக்கு நம்ம கடைக்கு போகிறோம். கவின்க்கு டாய்ஸ்லாம் வாங்கலாம். அம்மாட்ட கேட்காம எந்த பொருளையும் தொடக்கூடாது, ஓகேவா? போலாமா? போலாம். கவின், அம்மா சொன்னேன்லம்மா தள்ளிவிடக்கூடாது, பொது இடத்துல இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொன்னேன்லம்மா. ஏமா தள்ளிவிட்ட? பத்தியா, எல்லாம் விழுந்துருச்சு. என்ன பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க? பொது இடத்துல எப்படி நடக்கணும்னே தெரியல. இந்த பையனை எதுக்கு வெளியே கூப்பிட்டுட்டு வரீங்க? ஆமாங்க, எங்கள் குழந்தைங்களுக்கு பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும் கூட தெரியாது.
அவங்களுக்கு பசி, தூக்கம், வலி, மகிழ்ச்சி இதை கூட பகிர்ந்து கொள்ள தெரியாது. பொது இடத்துக்கு போனால் எங்கள் குழந்தைங்களை யாருமே புரிஞ்சிக்க மாட்றாங்க. பொதுமக்களும் புரிஞ்சிக்கலை. ஏங்க எங்கள் குடும்ப உறவினர்கள் கூட புரிந்து கொள்ளலை. எங்கள் குழந்தைங்களை வீட்டிலே பூட்டி வைக்க முடியுமாங்க? யார் தான் எங்கள் குழந்தைங்களை புரிஞ்சுப்பாங்க? எங்களுக்கும் எங்கள் குழந்தைங்களுக்கும் என்ன தான் தீர்வு? அனைவருக்கும் வணக்கம். என் குழந்தை ஒரு ஆட்டிசம் சைல்டு. அவனோட 2 வயசில் தான் நாங்கள் வந்து கண்டுபிடிச்சோம் இந்த மாதிரி அவனுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்களோட லைஃப் என்ன போதும்னு நினச்சி நாங்கள் ரொம்ப கவலைப்பட்டிருக்கோம். இவங்களையும் ஒரு ஸ்கூலில் சேர்த்துப்பாங்களாங்கிறதே எங்களுக்கு பெரிய ஒரு கனவு தான். ஏன்னா எங்கேயுமே வந்து இவங்களுக்குன்னு தனியாக ஒரு இது கிடையாது. நாங்கள் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட், தெரப்பி அப்படின்னு தான் நாங்கள் போயிட்டுருந்தோம். ஆனால் படிப்பு என்ன ஆகும்னு நினச்சி நாங்கள் ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கூல் கிடச்சிது, கேஎம் லிட்டில் மாஸ்டர் ஸ்கூல். இங்கே நாடகத்தில் நடந்தது எல்லாமே நாங்கள் சிரமப்பட்டு நடிக்கலை. உண்மையாகவே எங்கள் லைஃப்பில் தினமும் நடக்கிறது. தினமும் எங்கள் குழந்தைகளோட உலகம் இப்படி தான் இருக்கும். இதுதான் அவங்களோட வாழ்க்கை. இப்படி தான் நாங்கள் அவங்க கூட இருக்கோம். அவங்களுக்கு காலையில் எந்திரிச்சது நைட்டு வரைக்கும் எல்லாமே நாங்கள் தான் பார்த்து செய்யணும். இப்படி இருக்க குழந்தைங்க எப்படி படிக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சி பயமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த நாடகத்தில் கடைசியாக இதுக்கு என்ன தீர்வு, இந்த குழந்தைகளை வந்து திட்டுவாங்க எங்கேயாவது. ஆக்சுவலாக வந்து இவங்க வந்து வித்தியாசமான குழந்தைகள் கிடையாது. மற்றவங்க குழந்தைங்க கொஞ்சம் வேறுபட்டவங்க, அவ்வளோதான். இவங்களுக்கான சிறப்பு கல்வியும் பயிற்சியும் தினமும் கொடுத்துட்டே இருந்தோம்னா இவங்களாலையும் சாதிக்க முடியும். இந்த மாதிரி குழந்தைங்க நிறைய பேர் இப்போ சாதிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் மாடலாக இருக்காங்க, ஒருத்தங்க சிங்கராக இருக்காங்க, நிறைய பேர். இவங்களால ஏதாவது சாதிக்க முடியும். இந்த மாதிரி குழந்தைகளை அவாய்ட் பண்ணாதீங்க. இவங்களாலையும் மற்ற குழந்தைங்க மாதிரி நடந்துக்க முடியும். இவங்களும் ஒரு நாள் சாதிப்பாங்க. எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. இங்கே என் குழந்தை பார்த்தீங்கன்னா இங்கே வரும்போது எப்படி இருந்தான் அப்படின்னா அவனோட ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லை. அதாவது அவன் பொம்மை மாதிரி உட்காந்துருப்பான், அவ்வளோதான். அவனால் பேச முடியாது, இது வேணும் அது வேணும் எதுவும் கேட்க மாட்டான். அப்போ இங்கே ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே தெரப்பி எல்லாம் கொடுத்தாங்க, ஸ்பெஷல் எஜுகேஷன் கொடுத்தாங்க. இங்கே மெயினாக என்ன தெரப்பி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேஷன்ஸ் இருக்கும். அவங்களோட தினமும் என்னென்ன கற்றுக்கணுமோ அது இருக்கும். டெய்லி ஆக்டிவிட்டி கற்றுக்கணும். தினமும் வேலை செய்கிறோம்ல, ப்ரஷ் பண்ணுறது, இதே தினமும் கற்றுக்குறோம். இதுதான் அவங்களுக்கு மஸ்ட், இதுதான் அவங்களுக்கு தேவை. ஃபஸ்ட்டு இதைத்தான் மேம் வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அப்புறம் ஸ்பீச் தெரப்பி இருக்குது, அப்புறம் ஏபிஏ தெரப்பி இருக்கு, அப்ளைடு பிஹேவியர் அனலைசிஸ். இவங்களோட பிஹேவியர் ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணுறோம் நாங்கள். ஒவ்வொன்றும் இங்கே ஸ்பீச் மேம் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. மேம் ஸ்பெஷல் எஜுகேஷன் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அவங்க குழந்தைகளோட எங்கள் குழந்தை ஒரு படி மேலே வச்சு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அவங்க குழந்தைங்க மாதிரி எப்பயுமே நாங்கள் அவங்கள மறக்கவே மாட்டோம். இதையெல்லாம் வாய்ப்பு நம்ம பிரின்சிபல் மேமுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு எப்பயுமே மோட்டிவேஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்கள் குழந்தைனாலே சாதிக்க முடியும், நீங்கள் தளர்ந்துடாதீங்க, உங்கள் ஒரு குழந்தைய நல்லா வருவாங்க. இங்கேருந்து ஸ்டார்டிங் கேஎம் லிட்டில் மாஸ்டர் ஸ்கூல்ல இருந்து ஸ்டார்டிங் போகுது. நிஜமாக நாங்கள் மறக்க மாட்டோம். எங்கள் குழந்தைங்க ஒரு நாள் நல்லா இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நாங்கள் சொல்லுவோம், இந்த ஸ்கூல்ல இருந்தால் நீங்கள் வந்தீங்க, உங்களோட சாதிப்பு இங்கே தான் ஆரம்பிச்சதுன்னு நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம். இதுக்கு சார் கரஸ்பாண்டன்ட் சார் இடம் கொடுத்தாரு, எங்களுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நீங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க உங்கள் ஸ்கூல்லையும், ரொம்ப நன்றிங்க சார். யாருமே எங்களால் மறக்கவே முடியாது. நன்றி. Good evening to one and all present here. I am a parent of an autistic child, and before I would like to share about his journey till now. Before that, I would like to thank our correspondent sir Satish sir, our principal ma'am Mrs. Vijay Lakshmi, because they have got an idea to start this academy for special children. So a very warmful thanks for them. And I came to know about my child when he was 2.5 years old, and I was very much worried what to do, where to run, which is the best therapy. In Coimbatore I went for many therapy centers. I was totally disappointed. Then I went to Chennai. There also I couldn't find any best place for my child. Then my husband, he is in Qatar, so from there I was like searching where I can find a good place. Even in Qatar I was not finding any good place for my child. So later I contacted Vijay Lakshmi ma'am, and she motivated me, and she gave me confidence that my child will be
safe, and this is the best place for him. So I would like to thank the whole team and the educators here, special educators, Saranya ma'am, Surya ma'am and Shiba ma'am. They are working very hard, really, and no other therapy center gave a chance for the parents to stay with the child. So this is the best part which I would like to say. They are allowing the parents to be with the child, and we are also learning how it is, how we can develop a child. So I just hope that our children, one day, they will be a successful person in future. Thank you. देखो इन्हें ये है ओस की बूंदें, पत्तों की गोद में आसमां से कूदे, अंगड़ाई ले फिर करवट बदल कर, नाजुक से मोती हंस दे फिसल कर, खो न जाएंगे तारे ज़मीं पर। ये तो है सर्दी में धूप की किरणें, उतरे जो आंगन को सुनहरा सा करने, मन के अंधेरों को रोशन सा कर दे, ठिठुरती हथेली की रंगत बदल दे, खो न जाएंगे तारे ज़मीं पर, तारे ज़मीं पर, तारे ज़मीं पर। என் பையன் எதையுமே சாதிக்க முடியாது, எதுவுமே பண்ண மாட்டான்னு நினச்ச பையன் இங்கே ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸில் கலந்து வச்சு அவனையும் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. அவன் ஸ்போர்ட்ஸில் எல்லாத்துலேயும் ஓவரால் ட்ராஃபி வாங்கியிருக்கான். இது ரொம்ப சந்தோஷம். எங்கள் வாழ்க்கையில் இதை மறக்கவே முடியாது இது தருணங்கள்லாம். இது நம்ம கேஎம் லிட்டில் மாஸ்டர் ஸ்கூலுக்கு அவங்க டீமுக்கு எல்லாத்துக்கும் நன்றி வார்த்தையால் சொல்ல எங்களால் முடியாது. நாங்கள் செயலில் காமிப்போம், அவங்களை நல்லாக்கி காமிப்போம். மேம் ரொம்ப நன்றி மேம்.